ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா, சின்னத்திரை நடிகர் மற்றும் வெள்ளித்திரை நடிகரான ரோபோ சங்கர் இவருடைய மரணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன, இவருடைய உடல்நிலையை ஏன் வந்து ஒரு பேணி காக்கலை, இது அத்தனையும் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தகவலாக நான் கொடுக்க விருப்பப்படுறேன். ரோபோ சங்கர் ஆட்டம் யாருமே அவருக்கு ஈக்குவலாக வர இயலாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மல்டி டேலண்ட் கொண்ட ஒரு நபர். இவர் வந்து கொஞ்சம் ஒரு பேட் பழக்கம் அப்படின்னா ஆல்கஹால், ஓகேங்களா. இவருடைய இந்த மரண டைமில் இதை நம்ம பேசணுமா அப்படின்னா அவரை வந்து நம்ம குற்றம் சொல்ல பிடிக்க நம்ம வந்து பேசவில்லை. இந்த தவறுகள் பல பேர் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஒரு முன் உதாரணமாக ரோபோ சங்கர் இருக்கணும். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ டேலண்டான ஒரு பர்சனை, அந்தளவுக்கு அவரோட உடல்நிலையை வந்து அவர் பேணி காக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனி இதுமாரி தவறுகள் செய்யக்கூடாது. ரோபோ சங்கருடைய ஆத்மா தெய்வத்துடைய பாதத்தை போய் அடையணும். அதை நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வந்து வந்துடுறேன். அவர் மெட்டல் பூசி அவர் வந்து நடித்த நடிப்புலேயே அவருடைய ஆர்கன்ஸ் கொஞ்ச நாச்சும் அது வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா இது ஒரு டைம் மட்டும் அவர் செய்யலை, அவரெல்லாம் வந்து 1000க்கும் மேற்பட்ட டைம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு வந்து அவருடைய சகோதரர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ மேடை கச்சேரிகளில் ஆரம்ப கட்டத்தில் இப்போ ரோபோ சங்கர்னு ஒரு பேர் வந்துச்சுன்னாவே அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சும்மா வந்திருக்காரு. ரோபோ மாரி மெட்டலை பூசிக்கிட்டு அவர் வந்து நடிச்சிருக்கிறார். அதனால தான் ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லி நேம் வந்துச்சு. இந்த மெட்டலே ஒரு பக்கம் அவருக்கு வந்து உடல்நிலையை வந்து பாதிச்சுட்டு தான் இருந்திருக்கும். இதில் வந்து ஆல்கஹால் பழக்கத்துக்கு உள்ளாகிறாரு. வெளிநாட்டு பயணத்தின் பொழுது அதிகப்படியாக ஒரு சில நண்பர்கள் மூலியமாக இந்த பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிறாரு. அதன் பிறகு மஞ்சள் காமாலை ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு உடல் எடையை வந்து மெலிந்திருப்பார்னு சொல்லி. ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதில் தான் அவர் நின்னார். அவருடைய பேட்டியில் நான் பார்த்தேன், பல உணவுகள் சாப்பிட முடியாமல் நான் தவிச்சேன், இதுக்கிட இந்த லைஃப் அப்படிலாம் வந்து நான் திட்டினேன். எங்கள் வீட்டில் நான் செத்தாலும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாரு. அந்த டைமில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. மறுபடி அந்த டைமில் லெஸ்ட்டில் இருந்தவர் மறுபடியும் தேறி வந்த பின்னாடி பட வாய்ப்புகள், நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், டிவி ஷோ அப்படி கொஞ்சம் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டார், ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் வந்து உடல்நிலையை வந்து பேணி காக்கணும்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தூக்குங்கிறது தான், மற்றபடி அவர் ஆல்கஹால் தோறதில்ல. நட்பு வட்டாரங்கள் வந்து அவர் விட்டுட்டார். இதுலேருந்து மஞ்சக்காமலேருந்து மீண்டு வந்தது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவாக பல பேர் இருந்தாங்க. குறிப்பாக நக்கீரன் கோபால் அவர்கள்லாம் வந்து இந்த இதுக்காக எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணார். அவங்க ஒய்ஃபு இன்னும் எவ்வளோ பேர், நடிகர் தனுஷ்லாம் வந்து பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ண மாரி அவரே வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் பழையமே பிஸியாக ஆரம்பிச்சிட்டார். தூக்கங்கெட்டு அதிகப்படியாக வந்து ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு அவர் வந்து தூக்கங்கெட்டதுனால அவருக்கு வந்து ஹார்மோன் சேஞ்ச் ஆகிருக்குது. உயர் ரத்த அழுத்தமாக கன்வே ஆகி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு ரத்த வாந்தி எடுத்த மாரி அவருடைய சகோதரர் சொன்னார் மயங்கத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு ஒவ்வொன்றா சரி பண்ண ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பாதிக்கப்படுது. ஒன்று சரி பண்ணும்போது இன்னொன்று ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாரி அவர் இப்போ சமீபத்துக்கு முன்னாடி செய்தி ஊடகத்துக்கு செய்தி வெளியிட்டிருந்தார். இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாடி ஃபில்டராக இருந்துக்கிட்டு நல்லா உடலுக்கு ஆரோக்கியம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிஸியாகணுன்னு அதை வந்து விட்டுட்டார். லாஸ்ட்டாக கூட வீக் ஆகிட்டு மறுபடியும் அதீத உடல் எடை போய் தான் அவருக்கு வந்து ஒத்தியமாயிடுச்சு. நார்மலாக எப்பயுமே உடம்பு வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அதிகப்படியான வெயிட்டும் அதிகப்படியாக மெலிந்தும் காணாமல் சமநிலையில் நம்ம வந்து வாழ பழகணும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய லெஸ்ட்டு, ஓகேங்களா. இதுதான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது வந்து உங்களை காக்காது. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழ்நிலை முறைகள், உண்ணும் உணவு முறைகள், இதுதான் உங்களை வந்து நீண்ட ஆயுள காக்குங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ரோபோ சங்கரால் இறப்பால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி ரொம்ப துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாயிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவருடைய உறவுகள் அனைவருக்கும் எனது இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.